எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸை நமக்கு எவ்வளவு தேவையோ தேவையான அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பீன்ஸில் இரும்பு சத்து, கால்சியம், நார் சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. பீன்ஸ் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது. இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவுது. கண் ஆரோக்கியத்திற்கும் பீன்ஸ் ரொம்பவே நல்லது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற பொரியல் அளவை பொறுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே பீன்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1/4 டம்ளர் அளவு தண்ணியே பீன்ஸ் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு நல்ல பீன்ஸ் வெந்து வந்துடும். காய்கறிகளை எப்போதுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேக வைக்கக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பீன்ஸ் வேகட்டும். இந்த டைமில் நாம் இன்னொரு அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நாம் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். நீங்கள் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மொத்தம் 5 நிமிஷம் ஆயிருக்கு. பீன்ஸ் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா தண்ணி எல்லாமே வற்றி வந்திருக்கு. இப்போ நம்ம பீன்ஸ் வெந்துருச்சான்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா லைட்டாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் எடுத்து அதை கையாலேயே நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பொடி ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஹெல்த்தியான டேஸ்டான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.